எல்லாருக்கும் வணக்கம். இந்திய பங்குச்சந்தையில் இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு புதுசாக இன்னொரு பிரச்சனை முளைச்சிருக்கு. இது புது பிரச்சனைன்னு கூட சொல்ல முடியாது. இது ரொம்ப நாளாக போயிட்டுருக்கிற ஒரு விஷயந்தான் அதானி கிராஷ். அதானி குழுமத்தில் நிறைய விதமான ஃப்ராட் இருக்குது அப்படின்னு சொல்லி அப்பப்போ நியூஸ் வருது தான். ஆனால் இந்த வாட்டி யூஎஸில் வந்திருக்கு. அதுவும் யூஎஸில் இண்டிக்மெண்ட் அப்படின்னு சொல்லி அவங்கள அக்யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அப்புறம் ஒரு சிறு முதலீட்டாளராக நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இது என்ன கேஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். அமெரிக்காவில் இந்த ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட்டில் கௌதம் அதானி அப்புறம் அவரை சார்ந்து இருக்கிற மற்ற எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இவங்க எல்லார் மேலேயும் ஒரு பிரைபரி ஸ்கீம் அப்படின்னு சொல்லி இவங்களோட ரினியூவபிள் எனர்ஜி கான்ட்ராக்ட்ஸில் இந்தியாவில் அவங்களுக்கு சாதகமாக பாலிசிஸ், அதாவது சட்டத்தை, அதுக்கப்புறம் அதுக்கு சம்பந்தமான டீல்ஸ் அதெல்லாம் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட $265 மில்லியன் இந்திய மதிப்பில் 2100 கோடிக்கு மேலே இவங்க லஞ்சம் கொடுக்கறதுக்கு நிறைய பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ். அது மட்டும் இல்லாமல் இவங்க இண்டிக்மெண்ட் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவில் சொல்லுவாங்க. ஸோ அது எதுக்குன்னா ஃப்ராடு, அப்புறம் அப்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இந்த இண்டிக்மெண்ட் அப்படின்னா என்ன மீனிங்? அதாவது இது எதை ரெஃபர் பண்ணுதுன்னா, அது ஒரு ஃபார்மல் ப்ராசஸ் வழியாக இந்தந்த கிரிமினல் அஃபென்ஸ் இந்த ஆள் பண்ணியிருக்காரு, இல்லை இந்த குழுமம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சார்ஜ் பண்ணியிருக்காங்க. அதாவது கேஸ் போட்டிருக்காங்க, மற்றபடி அதோட தீர்ப்பு இனிமே தான் வரும். ஏன்னா இந்த கேஸ் நடக்கிறப்ப அது இவங்களுக்கு பாசிட்டிவாகவும் முடியலாம், நெகட்டிவாகவும் முடியலாம். இப்போதைக்கு அவங்களுக்கு என்ன தெளிவாக இருக்குன்னா, இவங்க கிரிமினல் கேஸ் கிரிமினல் கிரைம் கமிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கிட்டு அதுக்கு கேஸ் சார்ஜ் பண்ணியிருக்காங்க. அதை தான் இண்டிக்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்பிளாக சொல்லப்போனால் ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க, அவங்கள இன்னும் கில்ட்டியா இல்லையா அப்படிங்கிறது ப்ரூவ் ஆகலை. அது இனிமே தான் நடக்க போகுது. அதானி குரூப் ஆஃப் கம்பெனி இந்தியாவில் தானே இருக்குது, ஏன் அமெரிக்காவில் கேஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். அதுக்கு ஒரு 3 ரீசன் இருக்குது. முதல் விஷயம், ஃபாரின் கரப்ட் ப்ராக்டிசஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லி யூஎஸ் லாவில் ஒன்று இருக்குது. அதுபடி பார்த்தா உலகத்தில் எந்த கம்பெனியாக இருந்தாலும் அமெரிக்காவில் இருக்கிற இந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கூடவோ இல்லை குளோபல் என்டிட்டிஸ் கூடவோ ஏதாவது ஒரு வகையில் வர்த்தகம், அதாவது இன்டர்நேஷ்னல் ட்ரேட் இருந்தால் அவங்க இந்த மாதிரி கேசஸை எடுத்துக்குவாங்க. இந்த ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அப்புறம் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு பார்த்தா அமெரிக்காவிலேருந்து நிறைய பேர் அதானி குரூப்போட ப்ராஜெக்ட்ஸ்லையும் சரி, அந்த கம்பெனிகள்லையும் சரி நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஒரு முக்கியமான ரீசன். இதுக்கு முன்னாடியும் ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்த்தா அமெரிக்காவிலேருந்து வேற நாடுகளில் உள்ள கம்பெனிகள் மேலே எப்பெல்லாம் ஃபினான்ஷியல் அல்லது அமெரிக்கன் மார்க்கெட் சம்மந்தமாக டிரான்சாக்ஷன் இருந்ததுன்னா அந்த கேஸ் எடுத்து நடத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு தண்டனையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது சாதாரண சிம்பிள் மேட்டர் கிடையாது. அதானி கம்பெனி ஏதாவது ஒன்று யூஎஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆயிருக்கா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. இந்தியாவில் பிஎஸ்சி, என்எஸ்சி, பாம்பே அப்புறம் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் மட்டும்தான் லிஸ்ட் ஆயிருக்கு. சரி, நம்மள மாதிரி சிறிய முதலீட்டாளர்கள் என்ன செய்யணும்? எப்போவுமே ஒரு கம்பெனி லீகல் இஷ்யூ, அதாவது சட்டத்துக்கு உட்பட்ட ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிச்சுன்னா அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா எப்போ அது முடியும்னு சொல்ல முடியாது, அது வரைக்கும் என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. என்னதான் பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ஸ் நடந்தாலும் அந்த கம்பெனிகள் மேலே ஃபைன் போடலாம், ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம், இல்லை ஈவன் ஏதாவது ஆர்டர்ஸ் எல்லாமே கேன்சல் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நடக்கும்போது அந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் ரொம்ப அடிமட்டத்துக்கு போயிடும். கடந்த 2023ஆம் ஆண்டு ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் வந்ததுலேருந்தே அதானியோட ஸ்டாக்ஸ் எல்லாமே ரொம்ப கொடுமையாக வொலட்டைலாக இருக்குது. ஏன்னா கடந்த 8-9 வருஷமாகவே இந்த கம்பெனியோட ஸ்டாக்ஸ் எல்லாம் ரொம்ப அபரிமிதமான வளர்ச்சி அடைஞ்சது. ஒரு சில ஸ்டாக்ஸ் 500, 600, 1000% வரைக்கும் கூட மேலே போயிருக்கு. அதனால் ஹை வேல்யூவேஷன் இருக்கிறதால உடனே என்ன பண்ணிடுறாங்க, கிடைச்ச வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பயத்தில் வெளியில் வர்றாங்க. ஸோ இந்த மாதிரி சமயத்தில் நம்ம ரொம்ப சீப்பாக கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க போனோம்னா அது இன்னும் கீழே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. எப்போதுமே ஒன்று சொல்லுவாங்க, மேலேருந்து கீழே விழற கத்தியை நம்ம கையால் பிடிக்க ட்ரை பண்ணக்கூடாது. இதுதான் அதானி குரூப் ஸ்டாக்குக்கும் பொருந்தும்.
பொதுவாகவே நம்ம சர்க்கிள்லே யாரோ ஒருத்தரோட நேர்மைக்கு புறம்பான விஷயங்கள் வெளியில் வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? நிச்சயமாக நமக்கு அவங்ககிட்ட க்ளோஸாக இருக்கவே பயமாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த கம்பெனிகள், எந்த கம்பெனியாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய ப்ராக்டிசஸ் அதுபடி ஏதாவது ஒரு அலிகேஷன்ஸோ இல்லை அவங்க கார்ப்பரேட் கவர்னன்ஸ் சரியில்லை, ஃபினான்ஷியல் ப்ராக்டிஸ் சரியில்லை, அந்த குரூப்புக்கு க்ரெடிபிலிட்டி இல்லை, இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தாலே ரொம்ப பெரிய ரிஸ்க்கு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு சில கம்பெனிகள்லாம் ரொம்ப மோசமாக கீழே போயிருக்கு. 90-95% கூட கீழே போயிருக்கு. அந்த மாதிரி போச்சுன்னா நம்ம பண்ணுறதே ரொம்ப சின்ன இன்வெஸ்ட்மெண்ட். அதையும் இதில் மாட்டக்கூடாது. அதனால் நம்ம எப்போதும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த மாதிரி கம்பெனிஸ் மேலே. நான் கடந்த 2-3 வருஷமாகவே இந்த கம்பெனி, அதாவது அதானி குரூப்போட கம்பெனிஸ் முக்கியமாக வேல்யூவேஷன் ரொம்ப ஹை. அதுபடியே பார்த்தா கூட அது ஒரு லூக்ரேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியே இல்லைன்னு சொல்லுவேன். ஸோ அது என்னோட பர்சனல் ஒப்பீனியனாக இருந்தாலும் நீங்கள் கேர்ஃபுல்லாக கையாளுங்க. அவசரப்பட்டு கீழே விழுதுன்னு சொல்லி மேலேந்து விழுற கத்தியை பிடிச்சிடாதீங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக நல்லா அனலைஸ் பண்ணிட்டு உண்மையிலே என்ன தான் பிரச்சனை அப்படின்னு தெரிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். எல்லாத்தையும் விட முக்கியமாக இந்திய கம்பெனிலே உண்மையிலே வேறு எந்த பிரச்சனை இல்லைன்னாலும் இந்த ஒரு பிரச்சனை பெரிய பிரச்சனை. அதாவது நிறைய கடன் இருக்குது இந்த கம்பெனிகள் மேலே எல்லாமே. நீங்கள் அவங்களோட ஃபண்டமெண்டல்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா முக்காவாசி கம்பெனிகள் அதானி குரூப்பில் நிறைய கடன் வாங்கியிருக்காங்க. அப்போது அவங்க சப்போஸ் ஏதாவது ஒரு டீல், இந்த 4 மாநிலங்களில் இவங்க சொல்கிற டீல்ஸ் எல்லாம் கேன்சல் ஆச்சுன்னா இந்த கம்பெனியோட இந்த டெட் ரீபேமெண்ட் ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும். அதுவும் ஒரு பெரிய பிரச்சனை. அதானி குரூப்பில் இருக்கிற 6 கம்பெனியை கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் அம்புஜா சிமெண்ட்ஸ், ஏசிசி, இது ரெண்டுமே கூட அவங்க அக்யூர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ முக்காவாசி முடிச்சிட்டாங்க. ஸோ அப்படி பார்த்தாலுமே இதில் எதில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலுமே நிறைய ரிஸ்க் இருக்குது. புதுசாக இன்வெஸ்ட் பண்ண போறீங்கன்னா நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு பொறுமையாக பார்த்து கேர்ஃபுல்லான டெசிஷன் எடுங்க. அவசரப்படாதீங்க. ஒரு விஷயம் கவனிச்சிருப்பீங்க, எப்பெல்லாம் அதானி பிரச்சனை, அதானி குழுமத்தோட பிரச்சனை வருதோ எல்ஐசி ஷேரும் அதோட சேர்ந்து கீழே போகும், மேலே போகும். ஏன்னா எல்ஐசி கிட்டத்தட்ட 6500 கோடி அதானி குழுமம் பங்குகளில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுதான் பிரச்சனை. ஸோ அதுக்காக எல்ஐசி அவாய்ட் பண்ணணும்னா, எல்ஐசி ஒரு பெரிய கம்பெனி, 6500 கோடி அவங்க போர்ட்ஃபோலியோவில் சின்ன அமௌண்ட்டு தான் இருந்தாலும் எல்லாருக்கும் அது ஒரு பயம் வருது. ஸோ புதுசாக இன்வெஸ்ட் பண்ண போறீங்கன்னா கேர்ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு பொறுமையாக டெசிஷன் எடுங்க. அவசரப்பட்டு விற்கிறதோ வாங்குறதோ பண்ணாதீங்க. ஸோ முடிவாக சொல்லப்போனால் அதானி குரூப் மேலே இப்போ அமெரிக்காவில் போட்டிருக்கிற கேஸு சாதாரண விஷயம் கிடையாது. நிச்சயமாக அதை சீரியஸாக தான் போக சான்சஸ் அதிகமாக இருக்குது. அவங்க அந்த மாதிரி எதுவும் பிரச்சனை இல்லைன்னு ப்ரூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஆனால் நம்மளை மாதிரி சிறிய முதலீட்டாளர்கள் எப்போதும் நம்மளுடைய முதல்ல பாதுகாக்கணும். அவசரப்பட்டு ரொம்ப சீப்பாக கிடைக்குது, ரொம்ப கீழே வந்திருக்குன்னு சொல்லி வாங்கி அதில் போய் மாட்டிக்க கூடாது. ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதானி தவிர நம்ம ரொம்ப அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா நிறைய குவாலிட்டி கம்பெனிஸ் கிடைக்குது. ஈஸியாக நம்ம அதில் இன்வெஸ்ட் பண்ணி நம்ம பணத்தை பெருக்கலாமை ஒழிய அவசரப்பட்டு இந்த மாதிரி நியூஸில் பிரச்சனையாக இருக்கிற ஒரு கம்பெனியில் போய் மாட்டிக்க கூடாது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். அப்படி இருந்தால் லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.